இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இது வந்து திருச்செந்தூரில் வந்து 2 மணி நேரம் நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கு காவல் நின்னோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். நம்ம இன்றைக்கி டெய்லி சமையலில் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக்னே சொல்லலாம். இந்த விலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சரிங்களா? இந்த விலாகை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து காலையிலே ஒரு 4:30 மணிக்கெல்லாம் பஸ் ஏறிட்டோம். எங்கே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போகலாம் அப்படின்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் இங்கேருந்து போகும்போது இங்கேருந்து குலசையை போயிட்டு தான் நம்ம வந்து திருச்செந்தூர் போவோம். ஸோ அதனால் குலசையில் போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குலசைக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். ஆனால் வண்டியில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அதனால சரி வீடியோவாட்டு எடுத்துடலாம் தான் எடுத்திருந்தேன். இந்த பாருங்கள், நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தாங்க. இப்போ பாருங்கள், காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்து குலசையில் வந்து ரீச் ஆகிட்டோம். நான் வந்து பிள்ளையாரை வந்து கும்பிட்டதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் வச்சு சரி நம்ம வீடியோ எடுக்கணுமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ள இடம்லாம் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். ஆனால் உள்ளே வந்து அம்பாவை வந்து தரிசிக்கும் போது நம்மளால் வந்து செல்லாம் உள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் செல்லெல்லாம் சைலண்டில் போட்டு நம்ம வந்து பேக்குக்கு தான் வச்சுக்கிடணும், உள்ளே வந்து கொண்டு போகக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து உள்ளெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்த பிறகு வெளியிலேருந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் தான் தெரியும், தெளிவாக தெரியாது. வெளியே நின்று தான் எடுக்க முடியும். பாருங்கள், கொடிமரம் தான் தெரியுது. வெளியே நின்று உட்காந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட் அவுட் வச்சுருக்குது. ஏன்னா அடுத்த வார செவ்வாய் வந்து இனி குலசையில் வந்து கொடை இருக்குது. ஸோ அதனால் நிறைய கட் அவுட்லாம் வச்சுருக்கு. அடுத்த வார செவ்வாய் நான் நைட்டு கோயில் போகலான் இருக்கேன். போனால் வீடியோ எடுத்து போடுறேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம். சாமிலாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு அதுக்கறவு பஸ் ஏறுறதுக்கு நாங்கள் வந்து நின்னோம். எங்கே போகலாம் அப்படின்னா திருச்செந்தூருக்கு. ஏற்கனவே முதலே நான் சொல்லிட்டேன், திருச்செந்தூருக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. நானும் வந்து திருச்செந்தூருக்கு போய் ஒரு 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னை தான் போகிறேன். ரொம்ப நாள் வந்து போகணும்னு நினச்சா நம்மளால் போக முடியாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, முருகரும் சிவபெருமான்னு நினச்சாதான் நம்ம வந்து அவங்களோட கோயிலுக்கு அவங்களோட சன்னதிக்கெல்லாம் போக முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது ஏதோ உண்மைதான் போல். அதுக்கறவு இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகையா ஏதோ ஒரு நாள், நல்ல ஸ்பெஷல் நாள். அன்னைக்கு வந்து முருகருக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து இறங்கி வந்து நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும். இப்போ நாங்கள் நடந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பேசி நடந்தோம். போகும்போதெல்லாம் நமக்கு வந்து கால் வலிலாம் தெரியாது. காலையிலே சாப்பாடு வந்து அன்னதானம் கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்து. ஆனால் எனக்கு கொஞ்சம் கசப்பாக இருந்தனால நான் வந்து 2 வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வச்சிட்டேன். ஏன்னா கோயிலை தந்தாங்க. ஸோ அதனால் 2 வாயாக சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள தண்ணிலாம் நடக்கணும். ஸோ அதனால் இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கிட்ட வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிற வீடியோ மட்டும்தான் கிடக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போகிறது அந்த வீடியோலாம் எடுக்கவே முடியாது. ஏன்னா இங்கேயும் வந்து மொபைலில் வந்து வாங்கி வச்சுருவாங்க, இல்லைன்னா நம்மளே எங்கேயாவது வச்சுட்டு வந்துட வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனால் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க முடியுமோ அதெல்லாம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த கோயில் போகிற வழியில் ஃபுல்லாகவே மயில் சவுண்டு. நானும் வந்து அங்கே இங்கே திரும்பி பார்க்கேன். கோயிலோட கோபுரத்துலலாம் பார்க்கேன். கோபுரத்தில் இல்லை, ஆனால் இன்னொரு மரத்து பக்கத்தில் இருந்துச்சு. அதனால் நானும் கிட்டலாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்தேன். அந்த மயில் வந்து பறக்கலை, அப்படியே அது பாட்டுக்கு இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக. கிட்டவே இன்னும் எடுத்திருக்கேன், ஜூம்லாம் பண்ணலை. அதுக்கறவு மதிய சாப்பாடு வந்து கோயிலே அன்னதானம் வச்சுட்டாவே. நம்ம கோயில் சாப்பாடுனா விடவே மாட்டோம். ஸோ என்னென்னு இருந்தாலுமே கோயில் சாப்பாடுனா சாப்பிட்றணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு தரிசனமே ரொம்ப நல்லா இருந்து. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் டெய்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.